ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிட் ஃபிங்கரோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நைட் நம்ம ஹீரோயின் ஸ்ப்ரிட் ஃபிங்கர் கிளப்புக்கு தான் போயிருப்பாங்க. அங்கே அந்த நாய்க்குட்டி தான் நம்ம ஹீரோயினை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே ஹாலோவினுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாரோட அவுட்ஃபிட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான அவுட்ஃபிட்டை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ப்ளூவோட ஹெல்ப் மூலமாக பெயிண்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா சூப்பராக தான் வந்து நீ பெயிண்ட் பண்ணியிருக்கா, ஆனால் இந்த லைனை வந்து இவ்வளோ ப்ராடாக வந்து போடக்கூடாது, கொஞ்சம் வந்து தின்னாக தான் வந்து போடணும், அது இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் ப்ளூவே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளூ இங்கே பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ப்ளூ வந்து தன்னோட க்ரஷ் மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் ப்ளூவையே அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. என்னோட இதையும் உனக்காக தான் துடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்ருப்பாங்க. விட்டால் தன்னோட இதயத்தை எடுத்து ப்ளூ கிட்ட கொடுத்துருவாங்க போல். அந்தளவுக்கு நல்லா குறுகுறுன்னு பார்த்துட்ருப்பாங்க. இப்படி அந்த டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்களா. அப்போ நம்ம ப்ளூக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வரும். அதனால் ப்ளூ வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க இடத்த விட்டு வெளில வந்து பேசிகிட்ருப்பாங்க. இதை வந்து மின்ட் வந்து நோட் பண்ணுவாங்க. என்னடா இந்த ப்ளூ வந்து தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பிகாச்சு என்ன பண்ணுற நீ அப்படின்னு நம்ம ப்ளூ கிட்ட போய் மின்ட்டு வந்து கேட்பாங்களா. திடீர்னு மின்ட் இந்த மாதிரி பின்னாடிருந்து கூப்பிட்றமோ ப்ளூ ரொம்ப பயந்து போய் மின்ட்டு பிடிச்சி கீழே தள்ளி விட்ருவாங்க. ஆனால் மின்ட் வந்து கீழே விழுந்துருவாங்களா. நீ உனக்கு யாரை எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதாடா, ஏன்டா இந்த மாதிரி செஞ்சிட்ருக்க நீ அப்படின்னு மின்ட் வந்து சத்தம் போடுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா, இப்படியா வந்து பயமுறுத்துறது, நீலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருப்பானா. ப்ளூ இந்த மாதிரி திட்டுறதெல்லாம் கேட்கவும் மின்ட்டுக்கு வந்து அப்செட் ஆயிரும். அழுதுகிட்டே அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. ஸ்ப்ரெட் ஃபிங்கர் கிளப்பில் வந்து மீட்டிங் முடிஞ்சிருக்கும்ல, அதனால் எல்லோரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி நம்ம மின்ட் மட்டும் தனியாக கிளப்புக்கு வந்திருப்பாங்க. மின்ட் இந்த மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபமாகவும் இருக்கும். ஏன்னா ப்ளூ வந்து தன்னை திட்டியிருப்பானே, அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பேப்பரில் நம்ம ப்ளூவை பற்றி எழுதிட்டு இருப்பாங்க. அப்படி எழுதிட்டு இருந்தவங்க அதே பேப்பர் மேலே படுத்து அப்படியே தூங்கிடுவாங்க. அன்றைக்கி நைட் அப்பான்னு பார்த்து நம்ம ப்ளூ வந்து கிளப்புக்கு வருவானா. இந்த மாதிரி மின்ட் தூங்கிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு ப்ளூ தன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையும் வந்து மின்ட்டை வந்து சொல்லிகிட்டு இருப்பான். உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு காதலோடு தான் நான் பார்க்குறேன், நீ இதே என்னோடய ஒய்ஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ வந்து மின்ட்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம மின்ட் வந்து தூங்க மாட்டாங்க, தூங்குற மாதிரியே நடிச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ப்ளூ பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருப்பாங்க. ப்ளூ எந்த அளவுக்கு வந்து மின்ட் வந்து லவ் பண்ணுறான், அவன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான் அப்படிங்கிறத இது மூலமாக வந்து மின்ட் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ரெட் வந்து ஹீரோயின் முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கேட்பான், உண்மையை சொல்லு, நீ அந்த ப்ளூ வந்து லவ் பண்ணுறியா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. என்னடா இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இவன்ட்டு என்ன பதில் சொல்கிறது, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் வந்து இருப்பாங்களா. இந்த மாதிரி ஹீரோயின் எந்த வித பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்களா. இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோ ரெட்டுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது உண்மையிலே அவள் வந்து ப்ளூ வந்து லவ் பண்ணுற போல், அவளை தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு கோச்சிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஹீரோ இந்த மாதிரி கேட்டிருப்பானே, அதெல்லாம் நினச்சி பார்க்கவும் தூக்கமே வராது. அவங்க பாட்டு புலம்பிகிட்டே உட்காந்துருப்பாங்களா. திடீர்னு அவங்களோட மனசாட்சி ஒன்று இருக்குமே, ஆகணும் வந்து பேசிகிட்டு இருக்கும்ல, அதை வந்து பேச ஆரம்பிச்சிடும். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், எல்லாரையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணு சொன்னால் ஏன் இன்னும் நீ கொலையாகவே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அதை அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நேற்று நைட் நடந்த எல்லா விஷயத்தையும், அதாவது ஹீரோ வந்து பேசியிருப்பானே, அது எல்லாத்தையும் வந்து தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை இதோட முடிகிற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகிற மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இருக்கும். நேற்று நைட் நம்ம ஹீரோ பேசினதே நம்ம ஹீரோயின் வந்து நினச்சி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்களா. அப்போ ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நான் தான் எத்தனை தடவை சொல்கிறேன், அந்த ரெட்டுக்கு வந்து உன் மேலே ஒரு இது இருக்குது, அதான் உன்னை லவ் பண்ணுறான், உன் மேலே அவனுக்கு தனியாக ஒரு அட்டென்ஷன் இருக்குது, அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது, அவனை அப்செட் பண்ணிக்கிட்டால் தான் என்ன, நேற்று நைட் அப்படி என்ன தான் அவன் பேச வந்தான் அப்படிங்கிறத போய் கேளு, போ நீயே தனியாக போய் பேசு அப்படின்னு சொல்லி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து பேசுகிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மீட் பண்ணிக்குவாங்களா. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. யார் முதல்ல பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஹீரோ வந்து வாயவே திறக்க மாட்டான். சரி இவன் பேச மாட்டான் போல், ஃபஸ்ட்டு நம்ம தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ளூ வந்து எனக்கு பிடிக்காது, நான் ஒரு லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே,
ஜஸ்ட் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளோதான். எனக்கு தெரியாத கேட்பேன், அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். மிச்சபடி வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஏன் நேற்று நைட் வந்து என்கிட்ட கோச்சிட்டு வந்து அவ்வளோ கோவமாக போனேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ப்ளூவை பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்து கேட்கவும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் என் வயிற்றில் பாலை வத்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். அது வேறு ஒன்றும் இல்லை, நேற்று நைட் வந்து எனக்கு வயிறு வலி வந்துச்சா, அதான் போயிட்டேன். அப்புறம் உனக்கு தெரியாதெல்லாம் எனக்கு இரிட்டேட்டபிள் பவுல் சின்ட்ரோம் வந்து இருக்குது, அதான்மா வெளியில் போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிரச்சனை, முக்கி முக்கி தான் போகும், எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்வானா. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்கும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சிரிப்பு வந்துடும், விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பாங்க. ஆனால் உன் கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது, நீ ஏன் யாரையும் பார்த்து பயப்படாத, நல்லா கான்ஃபிடென்ஸாக இரு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ வாரத்துக்கு பேசிகிட்டு இருப்பான். நீ பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் இந்த மாதிரி தன்னை கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாமல் ஹீரோ வந்து அவன் பாட்டு பல்ல காட்டிட்டு உட்காந்துருப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னை கலாய்க்கிறாங்களே அவனுக்கு வந்து ரிலைஸ் ஆகும். அப்புறமேட்டுக்கு அப்செட் ஆயிடுவான், மூஞ்சி உருன்னு வச்சுட்டு உட்காந்துருப்பான். அன்னைக்கு நைட் மின்ட்டு ப்ளூ உங்கள் 2 பேரும் மட்டும் ஸ்பிரிட் ஃபிங்கர் கிளப்பில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ டேபிளில் வச்சுருந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து தவறி கீழே விழுந்துடுமா. சரி அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு மின்ட் வந்து கீழே குனிஞ்சு அதை எடுப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு எந்திரிக்கும் போது எதிர்பாராத விதமாக மின்ட்டோட தலையில் வந்து டேபிள் வந்து இடிச்சிரும். அதனால் மின்ட் வந்து வலிக்குதுன்னு கத்திட்டு இருப்பாங்களா. ஏய் என்னாச்சு, பார்த்து எதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ போய் மின்ட்டோட தலையை வந்து தேய்ச்சி விட்டுட்ருப்பாரு. இந்த மாதிரி ப்ளூ வந்து மின்ட்டுக்கிட்ட வந்து ரொம்ப கேரிங்காக வந்து நடந்துக்கிறானே, இதெல்லாம் பார்க்கவும் நம்ம மின்ட்டுக்கு வந்து நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நேற்று நைட் வந்து மின்ட் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ப்ளூ வந்து தன்னோட மனசில் இருந்த எல்லாத்தையும் மின்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. உன்னை நான் பார்க்குறதே ரொம்ப காதலோடு தான் பார்க்குறேன், நீ தான் என்னோடய ஒய்ஃப் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து மின்ட் நினச்சி பார்த்துட்டு சரி இவங்கிட்ட கொஞ்சம் பேசலாம், நம்மளோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக சிவபூஜையில் கரண்டி பூண்ட மாதிரி இவங்களும் சீனியர்ஸ் 2 பேர் வந்து டோரை தட்டிட்டு உள்ளே வருவாங்க. சரி இப்பன்னு பார்த்து வந்தால் எல்லாத்தையும் சொதப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ட்டுக்கு வந்து அப்செட் ஆயிரும். வந்திருக்க ஜூனியரில் ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ப்ளூவை ரொம்ப பிடிச்சிருக்கோம், நீங்கள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஜூனியர்ஸ் 2 பேரும் அப்புறம் நம்ம மின்ட்டு ப்ளூ எல்லாருமே சேர்ந்து லவ்வை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜூனியர்ஸ்லாம் லவ்வை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ப்ளூ மட்டும் தனித்துவமாக ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுத்துட்ருப்பாரு. இந்த மாதிரி லவ்வை பற்றி ப்ளூ வந்து பேசிகிட்டு இருப்பானே, இதெல்லாம் கேட்கவும் மின்ட்டுக்கு வந்து கடுப்பாயிரும். எங்கே அந்த ஜூனியர் பொண்ணு ப்ளூவை வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட போதும் அப்படின்னு நம்ம மின்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிரும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கணும், இல்லை பிரதராக இருக்கணும், இங்கே லவ்ங்கிற பேச்சுக்குன்னே இடம் இல்லை, அதனால் அந்த பேச்சு நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மின்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. மின்ட் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்கவும் நம்ம ப்ளூக்கு வந்து அப்செட் ஆயிரும். ஏன்னா எல்லாரும் மாதிரியும் தன்னையும் வந்து மின்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்து நினைக்கிறான், மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை போல அப்படின்னு வந்து ப்ளூ தனக்குள்ளேயே வந்து நினச்சிக்குவான். எல்லாரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ முழு மட்டும் யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து எந்திரிச்சு வெளில வந்துடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜூனியர் வந்து ஏதோ பிரச்சனை போல, சரி நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு இருந்த ப்ளூவை வந்து மின்ட் வந்து பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ இங்கேருந்து போகிற அப்படின்னு கேட்டுருப்பாங்க. மின்ட்டுக்கு வந்து ஏன் ப்ளூ இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் கோச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறது வந்து தெரியாதுல்ல. நம்ம ப்ளூ ரொம்ப அப்செட்டாக இருப்பான். ஏன்னா மின்ட் எல்லாரும் மாதிரியும் தனி ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான் போல் அப்படின்னு ப்ளூ தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிக்குவான். ஏன்னா மின்ட் சொன்னது அப்படி, நம்ம கிளப்பில் இருக்க எல்லாருமே ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை பிரதர் சிஸ்டராக இருக்கணும், மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை, லவ்வுக்கு இங்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான். அதனால தான் அதெல்லாம் நினச்சி பார்த்து ப்ளூ ரொம்ப அப்செட்டாக இருப்பான். அப்போ நம்ம மின்ட்டு வந்து ப்ளூ மேலே கை போட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாளா, ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன் எப்பயும் போல். ஆனால் நம்ம ப்ளூ வந்து கோவத்தில் வந்து மின்ட்டோட கையை பிடிச்சி தள்ளி விட்டு மின்ட்டை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுருவான். என்கிட்ட பேசாதப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ப்ளூ ஏன் இந்த மாதிரி சடனாக செய்கிறான் அப்படிங்கிறது மின்ட்டுக்கு வந்து புரியலை. இவன் ஏன்டா அப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போதைக்கு இவங்கிட்ட வந்து பேச வேணாம், பின்னாடி வந்து பேசிக்கலாம், கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மின்ட்டு வந்து விட்டுருவாங்க. நைட்டு ஒரு 8 மணியை போல் இந்த ஸ்பிரிட் ஃபிங்கர் கிளப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சைடு இருக்கக்கூடிய ஒப்பீனியனை வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஒப்பீனியனை வந்து சொல்ல வேண்டிய நேரம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன ஐடியானே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க, இதை சொல்லலாம் அதை சொல்லலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இப்போ என்னடா பண்ணுறது, நம்மளும் எதுவுமே சூஸ் பண்ணவே இல்லையே, சரி வேணால் ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டுக்கு வந்து கால் பண்ணுவான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வீடியோ கேம் விளாண்டுட்ருப்பான். இந்த மாதிரி ஹீரோயின்ட்டு வந்து ஃபோன் வரும்ல, உடனே அந்த வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்க பாதிலே விட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான்.
ஏன் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஃபோன் போட்டிருப்பா அப்படின்னா, ஒவ்வொரு தடவை ஹீரோ கூட பேசும்போதும் வந்து அவளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த தைரியத்தை வந்து வர வைக்கிறது ஹீரோ தான். சரி இவங்கிட்ட பேசினா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தான் ஹீரோக்கு வந்து ஃபோன் போட்டிருப்பான். ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்கவும், "நீ எதுக்கும் பயப்படாத, அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்பான். மறுபடியும் கேட்குறேன், உண்மையை மட்டும் தான் சொல்லணும். "உனக்கு உண்மையிலே அந்த ப்ளோ வந்து பிடிக்கலையா?" அப்படின்னு ஹீரோ கேட்பான். "சத்தியமா இல்லடா, ஏன்டா அப்படி மறுபடியும் கேட்டு சாவடிக்கிற?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்கவும் தான் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நல்ல வேளை அப்போ அவள் வந்து உண்மையை தான் சொல்லியிருக்கா, நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவானா. இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே, இது எல்லாத்தையும் ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பக்கத்துலேயே இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. "ஆமாம், யாருக்கு ப்ளூவை பிடிக்குதா இல்லையான்னு கேட்டுட்ருக்க, யாருப்பா அது?" அப்படின்னு சொல்லி இவங்க 2 ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவை போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்களா. "உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா? ஐயோ இவங்க வேற என்ன நினச்சினே புரிஞ்சுக்காம வந்து சாவடிக்கிறாங்களே. இங்கே பாருங்கடா, ஒழுங்காக போய் வீடியோ கேம் விளாண்டுட்டு அதில் வின் பண்ணுறது யாருங்கிறத பாருங்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்கடா. ஒரு தடவை சொன்னால் புரியாதடா உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 2 ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிடுவார்ல. அதுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் போட்டு கான்ஃபிடென்ஸாக வந்து பேசிகிட்டு இருப்பார். "நீ எதுக்கும் பயப்படாத, இந்த மாதிரி செய், உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, தைரியமாக இரு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுப்பாரு. நம்ம ஹீரோட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப தைரியம் வந்துருமே. அதுக்கப்புறம் தன்னோட கிளப்பில் வந்து தன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தன்னோட டீம் மெம்பர்ஸ் கூட வந்து ஹீரோயின் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம கிளப்போட 3 சீனியர்ஸ் வந்து இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு வந்து வந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயினை வந்து அவங்க வந்து ஒரு தைரியமான பொண்ணு மாதிரி ஆக்கறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் சொன்ன ஒப்பீனியன் என்னென்னா, தன்னை ஒரு தைரியமான பொண்ணு மாதிரி காட்டிக்கணும், அவுட்ஃபிட்னா நல்லா போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் சொன்ன ஒப்பீனியனை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் சீனியர்ஸ் 3 பேரும் ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இருக்கிற எல்லா அவுட்ஃபிட்டுமே நம்ம ஹீரோயின் வந்து போட்டு வர சொல்லுவாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து போட்டு வருவாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இது உனக்கு தெரியல, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஓனாக ரிஜெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபைனலாக ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு வருவாங்க. அந்த ட்ரெஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கூலான அவுட்ஃபிட் வந்து போடுறாங்க. அதை மாடலாக வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து ட்ரெஸ் ட்ரை பண்ணுறாங்களா, ஆனால் ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வெளில வர்றதுக்கு. அதுக்கப்புறம் தன்னோட டீமில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அப்புறம் அவங்க கொஞ்சம் தைரியமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோயின் கரெக்டான அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி தன்னோட சீனியர்ஸ் கூட சேர்ந்து இந்த மாலில் நடந்து வந்துட்டுருப்பாங்களா, அப்போ மாலில் இருக்க எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோயின் மேலே தான் இருக்கும். அந்த கூட்டத்தோட கூட்டமாக அந்த புள்ளி பண்ணுற பொண்ணுங்களும் இருக்கும். அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இந்த ஜாஸ்மினோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் அவங்க சீனியர்ஸ் கூட சேர்ந்து இந்த மாடலில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களா, இதெல்லாம் பார்க்கவும் அவங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். பார்த்து வயிறறிஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.